பிரைஸ் த லார்ட். இன்றைய வேதவசனம் ஏசாயா 41 இறை வார்த்தைகள் 10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை மட்டும் சொல்லலை, கலங்காதே, நான் உன் கடவுள். என்ன நம்ம அடிக்கடி பயப்படுறோம்ல, கடவுள் இருக்காரா இல்லையானோ. அதனால ஆண்டவர் பாருங்க அப்பமே சொல்லியிருக்காரு, நானே உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு உதவி செய்யக்கூடியவர். எல்லா நேரங்களிலும், ஆபத்து நேரங்களிலெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மறு உத்தரவு கொடுப்பதும் அல்லாதபடிக்கு நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு வெற்றியை தருவார். பிரியமானவர்களே, அது என்ன காரியமாக இருந்தாலும், உங்களுடைய தீராத கடன் பிரச்சனையாக கூட இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை முடிய பண்ணுவார். ஆண்டவரிடத்துல நம்ம அமர்ந்திருந்து நம்மளுடைய விண்ணப்பங்களை நம்ம அவர்கிட்ட சொல்லணும். சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மனுஷரிடத்துல சொன்னா அது வீண். நம்மள்கிட்ட நல்லது மாதிரி பேசுவாங்க, பின்னாடி போய் என்ன பேசுவாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. இவ்வளவு கடனா, அவளுக்கு இந்த நோயா அப்படின்னு சொல்லி புறம் பேசக்கூடிய மனிதர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் கடவுளிடத்துல நம்மளுடைய விண்ணப்பங்களை நம்ம சொல்லும் பொழுது அவர் நம்ம காயங்களை கட்டுகிற தேவனாகவும் காயங்களை குணப்படுத்துகிற தேவனாகவும் உங்கள் உள்ளத்தில் உள்ள காயங்களை ஆற்றக்கூடிய தேவனாகவும் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார். அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவரோடு கூட ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த தீமையும் வராது. பிரியமானவர்களே, அவர் நம்மளுக்கு தீமையை அனுமதிக்கிற தேவன் அல்ல. அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்மளுக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்ட பொழுது நம்ம என்ன செய்யறோம்? கலங்கி தான் போய் நிற்கிறோம். இது இப்படி ஆயிட்டு, அது அப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கலக்கத்தோடு கூட இருக்கிறோம். நம்ம ஜெபம் செய்ய மாட்டேங்கிறோம். வீட்டில இருந்து ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய கட்டுகள் உடைக்கப்படும். நீங்காத கடன் பிரச்சனைகள் நீங்கும்படியான கட்டுகள் உடைக்கப்படும். பிரியமானவர்களே, நோய்கள் உடைக்கப்படும். நம்மளுக்கு எதிராக யார் எழும்பினாலும் தேவன் முறியடித்து போடுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப நம்ம ஏன் கலங்கணும்? கலங்கக்கூடாது. ஆண்டவர் இடத்துல நம்ம விண்ணப்பத்தை எல்லாம் வச்சுட்டோம். வச்சு அனுதினமும் இன்னைக்கு தேடிட்டு நாளைக்கு தேடாம இருக்கக்கூடாது. டெய்லி இறை வார்த்தையை வாசிக்கணும். டெய்லி இறை வார்த்தையை வாசிச்சு அதை தியானிச்சு ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஜெபிக்கணும், ஜெபமாலை சொல்லணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும். பிரியமானவர்களே, அனுதினமும் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருப்பார். நிச்சயமாக நம்மளை விடுவிப்பார். அது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர் நம்மளை விடுவிக்கிற கடவுளாக, தேவனாக, ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மனுஷரால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க வார்த்தை சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால முடியாது, செய்ய முடியாது. அந்த நேரத்தில்
அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னா அதை செய்து முடிக்கும் அளவும் நம்மளை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, நிச்சயமாக அது நடக்கும். உங்க குடும்ப சமாதான இன்மையிலேயே இருக்கா? தேவனை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். மனுஷனிடத்துல அவர் வெட்கப்பட வைக்க மாட்டார். வெட்கப்பட வைக்கிற ஆண்டவர் கிடையாது, கடவுள் கிடையாது. அவர் உண்மையான கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மளுக்கு இரக்கம் செய்கிறவராக, கிருபை செய்கிறவராக, தயவு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா தகப்பனே ஏசப்பா, இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியும் அது அன்பு கரங்களுக்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறப்பா. என்ன தீர்க்க முடியாத பிரச்சனைகளா இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை அப்பா உங்க நாமத்துல கேட்குறோம் ஏசப்பா. ஏசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற உங்க நாமத்துல கேட்குறோம் ஏசப்பா. அதை தீர்த்து வைக்கும்படியாக, அது சமாதான குறைவாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஆமாண்டவரை எதுவாக இருந்தாலும் என் தேவன் அவர்களுக்கு நேர் அப்பா நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நியாயம் விசாரித்து நீர் அவர்கள் பலவீனங்களில் எல்லாம் புது பலனை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமாண்டவரே, அதே போல சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரையும் கூட உங்க அன்பு கரத்திற்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை கிடைக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்துக்குள்ளாக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.